தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 6ஆம் ஞாயிறு, பிப்ரவரி 15. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். சேசுமரி சூசை 9 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனின் ஆவியே வருக. ஆண்டவன் பாருக்கு வாக்களித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனின் ஆவியே வருக. ஆண்டவன் பாருக்கு வாக்களித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. பரிசுத்த ஆவியே வருக. தவறிடும் உலகினில் தாய் திருச்சபைதனை தவறாமல் காத்திட வருக. தவறிடும் உலகினில் தாய் திருச்சபைதனை தவறாமல் காத்திட வருக. தேவனின் பிரதிநிதி திருமறையாள தவறாவரம் தர வருக. தேவனின் பிரதிநிதி திருமறையாள தவறாவரம் தர வருக. ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனின் ஆவியே வருக. ஆண்டவன் பாருக்கு வாக்களித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. பரிசுத்த ஆவியே வருக. உன்னதரின் அடைக்கலத்தில் இருப்பவனே, இதோ இந்த காலை வேளைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய தெய்வீக நன்மைத்தனத்தினால் இக்காலை வேளையை எங்களுக்கு நீர் நம்பிக்கையின் கொடையாக கொடுத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். உமது அருள் உதவியினால் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து பராமரித்து செய்த எல்லா நன்மைக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த நேரத்தில் உமது ஜெபத்தினால் பாசத்தினால் உம்மை நினைத்து உம்மிடம் ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் இரக்கமாயிரும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீர்தாமே எம்மை தொட்டு ஆசீர்வதித்து அர்ச்சித்து அபிஷேகம் செய்து உறுதிப்படுத்தி பலப்படுத்தி காத்தருள வேண்டுமாய் வேண்டுகிறோம். உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்தருளும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் முழுவதும் எங்களை சார்ந்தோர், எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவருக்கும் நீர்தாமே முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்தருளும். எம் மீட்பராகிய இயேசுவே, உமது வானரசுக்கு எதிரான பாவம், சோதனை, துன்பம், விபத்து, சாத்தானின் தொல்லை, இருளின் அந்தகார சக்திகளில் தீய மனிதர்களுடைய நாட்டம் இவைகளையெல்லாம் நாங்கள் விட்டு விலகி எங்களுடைய பய உணர்வு, சந்தேகம், கோபம், இயற்கை சீற்றங்கள் முதலிய அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்தரலும். ஆண்டவராகிய இயேசுவே, உமது பரிசுத்தாவின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தூயாவின் கொடைகளாகிய ஞானம், அறிவு, புத்தி, விமரிசை, பக்தி, திடம், தெய்வ பயம் ஆகியவற்றை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாள் முழுவதும், குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே எங்களுக்கென்று எங்களுடைய ஆன்மாவிற்கு தேவையான புண்ணியங்களை சம்பாதிக்கின்ற இந்த நாளிலே நாங்கள் சரியானவற்றை செய்து உமது சித்தத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்குரிய வரத்தை தாரும். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தம் எமக்கு ஜெயமாக இருக்க வரம் தாரும்.
உம்மை நாங்கள் முழு மனதுடன் அன்பு செய்து புகழவும் நன்றி கூறவும் ஆராதிக்கவும் தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகிறோம். எங்கள் பங்கிற்கு இன்று ஆலயத்திற்கு வரப்போகின்ற ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ நபர்களையும் எங்கள் பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் எங்களுக்காக உழைப்போர் ஆலய பணிகளில் அக்கறையோடு செயல்படுவோர் அனைவரையும் ஆசீர்வதியும். திருப்பாடல் 50. தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாகிய ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையில் நின்று மறும் முனை வரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோன் நின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். நம் கடவுள் வருகின்றார், மௌனமாயிருக்க மாட்டார். அவருக்கு முன்னே சுட்டரிக்கும் தழல் நெருப்பு, அவற்றை சுற்றிலும் கடுமையான புயல் காற்று, உயர் வானங்களையும் பூவுலகையும் அவர் அழைத்து தம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவார். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும், ஏனெனில் கடவுள்தாமே நீதிபதியாய் வருகின்றார். என் மக்களை கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரேலே, உனக்கு எதிராக சான்று கூறப் போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்களின் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையிலே உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள். 1000 குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவே. குன்றத்து பறவை அனைத்தும் நான் அறிவேன். சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவையே. எனக்கு பசியெடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை. ஏனெனில் உலகும் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையவையே. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதற்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் இயேசுவை கடவுளை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். கடவுள் பொல்லாரை பார்த்து இவ்வாறு கூறுகிறார், என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறைகளை காப்பாற்றுகிறீர்கள். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் அடியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 17 13 முடிய. தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்கத்தின் தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலேயே என்பவர் எலி நரகத்துக்கு ஆவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பிடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென நினைவு வந்தால் அங்கேயே பலிப்பிடத்தின் முன் உங்கள் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவா, நீர்தாமே இன்றைய நற்செய்தியில் எங்களுக்கு கொடுத்துள்ள கருத்துக்கள் ஒவ்வொன்றும் செயலாக்கம் பெறுவதற்குரிய வரத்தை தாரும். எப்பொழுதும் நாங்கள் மாற்றி சிந்திப்பதற்குரிய பழக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவரை ஒருவர் மன்னிக்க ஏற்றுக்கொள்ளும். நாடகம் போடாமல் எங்களுடைய பகைவர்களையும் அன்பு செய்து வாழவும். பெயருக்காகவும் புகழுக்காகவும் காணிக்கைகளை செலுத்தாமல் உண்மையான மனநிலையோடு நாங்கள் காணிக்கைகளை செலுத்தி பிறரின் தேவையை அறிந்து எங்களுடைய உதவி மனப்பான்மையை நாங்கள் செலவு செய்ய உறவோடு வாழ்ந்து உம்மை பிரதிபலிக்க வரம் வேண்டி வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கங்கள்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.